வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல்மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினர்களும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது. இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957 கோடியே 57 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183 ரூபாய் 50 காசுகள் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 3106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும் தாவேகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனை குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று
மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவு எடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத் தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டும் என இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள் அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிகா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 2020 போட்டிகளும் 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.